ஏப்ரல் 6ஆம் தேதி புதுச்சேரி வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் ஏப்ரல் 6ஆம் தேதி ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை தர இருக்கிறார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக அருணேஷ், அதாவது புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலானது நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இதனையடுத்து தீவிர பரப்புரையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர் ரோட் ஷோவில் பங்கேற்று கூட்டணியில் உள்ள கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து அந்த ரோட் ஷோவில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வருகின்ற 6ஆம் தேதி ராகுல் காந்தி புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அக்கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுனை மாலை 6 மணி அளவில் புதுச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரித்துள்ளார். இந்த நிலையில் வருகின்ற 6ஆம் தேதி அதே இடத்தில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து தேசிய தலைவர்கள் புதுச்சேரியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மேலும் நாளைய தினம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் புதுச்சேரி வருகை தர உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களுக்கே உள்ள நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. தமிழக தலைவர்கள் மற்றும் தேசிய தலைவர்கள் புதுச்சேரியை நோக்கி அவர்களது வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி புதுச்சேரி வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் ஏப்ரல் 6ஆம் தேதி ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை தர இருக்கிறார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக அருணேஷ், அதாவது புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலானது நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இதனையடுத்து தீவிர பரப்புரையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர் ரோட் ஷோவில் பங்கேற்று கூட்டணியில் உள்ள கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து அந்த ரோட் ஷோவில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வருகின்ற 6ஆம் தேதி ராகுல் காந்தி புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அக்கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுனை மாலை 6 மணி அளவில் புதுச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரித்துள்ளார். இந்த நிலையில் வருகின்ற 6ஆம் தேதி அதே இடத்தில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து தேசிய தலைவர்கள் புதுச்சேரியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மேலும் நாளைய தினம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் புதுச்சேரி வருகை தர உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களுக்கே உள்ள நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. தமிழக தலைவர்கள் மற்றும் தேசிய தலைவர்கள் புதுச்சேரியை நோக்கி அவர்களது வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.